திஸ் இஸ் வெஸ்ட்மின்ஸ்டர் அபே. இதுதான் வெஸ்ட்மின்ஸ்டர் அபேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் சர்ச்சு. இங்கே தான் இங்கிலாந்து ராஜாக்கள் வந்து பட்டம் ஏற்றுக்கிறது. இப்போ ராஜாவாக இருக்கக்கூடிய கிங் சார்லஸ் கூட இங்கே தான் ஒரு பட்டம் அளிப்பு விழா, இங்கே தான் அவர் வந்து ராஜாவாக இது பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு ரிலீஜியஸ் செரிமனி நடக்கும். இங்கே அந்த கிறிஸ்தவ பாதிரிமார்கள் வந்து சில இதெல்லாம் ரிச்சுவல்ஸ் எல்லாம் செஞ்சு அவருக்கு ராஜாவாக பட்டம் அளிப்பு பண்ணுவாங்க. ஒரு கோல்டன் சேரில் உட்காந்துக்கிட்டு அவர் அந்த பட்டத்தை ஏற்றுப்பார். இது வந்து விக்டோரியா மகாராணிலேருந்து அத்தனை பேரும் உட்காந்து பதவி ஏற்றுக்கிட்ட சேரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ளே பெரிய சர்ச்சு சூப்பராக இருக்கும். ரெண்டாவது உள்ளுக்குள்ளே நிறைய சமாதிகள் இருக்குப்பா. ஆமாம், பெரிய பெரிய தலைங்க, ராஜாக்கள், ராணிகள், ஜெனரல்கள், அவங்கவுங்க இறந்தவங்களெல்லாம் புதைச்சி வச்சுருக்காங்க. நம்ம நடந்தாலே உள்ளுக்குள்ளே வந்து எல்லாம் சமாதி மேலே தான் கால் வைக்கணும். உள்ளுக்குள்ளே சூப்பராக இருந்தது. நாங்கள் ஒரு வாட்டி போயிட்டு வந்தோம் லாஸ்ட் டைம் வரும்போது. திஸ் இஸ் வெஸ்ட்மின்ஸ்டர் அபே. இதுதான் வெஸ்ட்மின்ஸ்டர் அபே. இது வந்து இன்னொரு பகுதி, வெஸ்ட்மின்ஸ்டர் அபேவோட இன்னொரு பகுதி. இங்கே தான் ராஜாவாக பதவி ஏற்றுக்கிறது, ராயல் வெட்டிங். இதுதான் பெரிய பெரிய தலைங்க, ராஜ வம்சத்தை சேர்ந்தவங்க, பெரிய பெரிய கர்னல்ஸு, இவங்களோட சமாதிகள்லாம் பூரா இங்கே தான் இருக்குது. ஆமாம், இது அசோசியேட்டட் பில்டிங். இந்த ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. இது ஃப்ரண்ட்டு, அந்த வெஸ்ட்மின்ஸ்டர் அபேவோட ஃப்ரண்ட்டு. பார்லிமெண்ட் ஸ்கொயர் பக்கத்தில், பிக் பென்னுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறது இந்த வெஸ்ட்மின்ஸ்டர் அபே. இது வெஸ்ட்மின்ஸ்டர் அபே ஷாப்பு. அது நினைவாக வந்து இங்கே வந்து போனவங்கெல்லாம் வாங்கிக்கிறது. இது இங்கேருந்து பார்க்கலாம். விசிட்டர்ஸ் என்ட்ரி. இங்கே வெளியில் வர வழி. விசிட்டர்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே போகிறது அதர் சைடு. வெஸ்ட்மின்ஸ்டர் அபே.